உங்கள் போஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஆக்கிட்டு நல்லா ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்களா? எஸ், நீங்கள் எவ்வளோ போஸ்டர்ஸ் நல்லா வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ ஆக்சிஜன் உங்களுடைய பிரெயினுக்கு போயிட்டே இருக்கும். உங்களால் நல்லா அட்டென்ஷன் கொடுத்து கிளாஸஸும் கூட கேட்க முடியும். ஸோ இந்த செஷனில் நம்ம பார்க்குறது யூனிட் 2, ஓகேங்களா? ஸோ அந்த சைடில் கொஞ்சம் உட்காந்துருக்கிறவங்க லைட்டாக கொஞ்சம் இப்படி டேர்ன் பண்ணி உட்காந்துக்கோங்க. சப்போஸ் ஸ்லைடு பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த திங் நம்ம ஸ்லைடு வச்சு தான் வந்து ஃபுல்லாக இந்த யூனிட் பார்ப்போம். சரி, இந்த செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லார்கிட்டேயும் ஒரு கேள்வி, ஓகேங்களா? அடுத்த ஸ்லைட். ஓகே, இந்த யூனிட் பேர் ஹார்னஸிங் த பவர் ஆஃப் பிரெயின், ஓகேங்களா? ஹார்னஸிங் அப்படின்னா உங்களுடைய பிரெயினை நீங்கள் இன்னும் எவ்வளோ நல்லா ட்ரெயின் பண்ணிக்கும் போது இன்னும் நீங்கள் எவ்வளோ உங்களுடைய ஃபுல் பொட்டென்ஷியல் கொடுக்க முடியும், உங்களுடைய ஃபுல் எஃபெக்டிவ்னஸ், அதாவது உங்களுடைய முழு தன்மையும் அந்த விஷயத்தில் கொடுத்து அதிலேருந்து எப்படி அவுட்புட் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம இந்த செஷன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பிரெயின் பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் அது வந்து நம்மளுடைய பழக்க வழக்கங்களோட, நம்மளோட ஜீன்ஸோட, ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிரெயின் கூட எப்படிலாம் மாறுது அப்படிங்கிற ஒவ்வொரு ரொம்ப சயின்டிஃபிக்கான கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. இது டிஜிட்டல் வெல்னஸ் மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக ஏதாவது ஒரு தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறவங்களாலும் கூட இந்த மாதிரி அவங்க, ஏன்னா பிரெயினுங்கிறது எல்லாருக்குமே காமனான ஒரு விஷயந்தான். ஸோ அதை நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம எப்படி வந்து அதை ஆக்ஷனில் கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்றது இருக்குது. ஸோ உலகத்தில் 2 விதமான பிரெயின் தான் இருக்குது. என்னவா இருக்கலாம்னு யாருன்னா ஏதாவது ஐடியா சொல்கிறீங்களா? பிரெயின் ஒன்று தான் இருக்குது, ஆனால் 2 விதமாக இருக்குது. எஸ், லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின். ஓகே, 2 விதமான பிரெயின் தான். என்னவா இருக்கலாம்? என்னங்க பிரதர்? எமோஷனல் பிரெயின், லாஜிக்கல் பிரெயின். ஓகே, ஆக்டிவ் பிரெயின், இன்ஆக்டிவ் பிரெயின். ஓகே, ஸோ ஓரளவுக்கு நம்ம அதை சுற்றி தான் வரும். உலகத்தில் 2 விதமான பிரெயின் அப்படின்னு சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு பிரெயின் வந்து ட்ரெயின்டு பிரெயின், ஓகேங்களா? பயிற்சி அளிக்கப்படக்கூடிய மூளை. 2வது வந்து அன்ட்ரெயின்டு பிரெயின், ஓகேங்களா? இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எத்தனை பேர் நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போவோம், என்ன பண்ணணும்னு தெரியாது, கையில் ஃபோன் எடுத்துகிட்டு ஏதோ பார்க்கணும் அப்படின்னு எடுப்போம். அது கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் கூட போயிருக்கு சிஸ்டர். நீங்கள் பாபா பற்றின விஷயங்களே கூட வச்சுக்கோங்க, பட் அப்படி நம்ம பார்த்துட்டே இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கோமா? ரேண்டமாக நம்ம ரொம்ப பர்பஸ்ஃபுல்லாக போய் இந்த ஆக்டிவிட்டியில் கூட இருக்குல்ல, நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஃபோனை வந்து பர்பஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் மைண்ட்லெஸ்ஸாக நான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன், அது ரொம்ப நேரம் கூட ஆயிருக்கு. எத்தனை பேர் இருக்கீங்க அப்படி? எஸ், எல்லாருமே இருக்கும். பட் இங்கே நம்ம என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, 2 விதமான பிரெயினில் அந்த ட்ரெயின்டு பிரெயின் எவ்வளோ நீங்கள் அந்த மூளைக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம இதை ஏன் செய்கிறோம், அந்த பர்பஸை வந்து அதை மீட் பண்ணி உள்ளே போகிறதுனால எது வேணுமோ அது மட்டும் எடுத்துக்கிட்டு வேணான்றதை விட்டுடுறோம். ஆனால் அன்ட்ரெயின்டான பிரெயின் எதனுடைய ஒரு விஷயத்தில் வந்து ஆக்டிவேட் ஆகிறது அப்படின்னா, நம்மளுடைய பழைய சுபாவ சமஸ்காரங்கள். நம்மளுடைய பழைய சுபாவ சமஸ்காரங்கள், ஓல்டு ஹேபிட்ஸ்ன்னு நம்ம வந்து டெக்னாலஜி சயின்டிஃபிக்காக சொல்லலாம். அந்த பழைய சுபாவ சமஸ்காரம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய பழைய பதிவுகள், இதெல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி செயல்படுறோம், எப்படி பேசுகிறோம், எப்படி நடந்துக்கிறோம், இதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, பாதிக்கிறது, இம்பேக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த யூனிட் இருக்கிற எல்லா 5 யூனிட் பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து அட்டென்ஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷன், அதுதான் சிஸ்டர் இப்போ எடுத்தாங்க. 2வது யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஹார்னஸிங் த பவர் ஆஃப் பிரெயினில் 6 சாப்டர் இருக்குது. இது ஜஸ்ட் அப்படி நோட் பண்ணிக்கோங்க. இந்த என்னென்னலாம் நம்ம இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரெயின் அண்ட் நியூரான்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம், மல்டி டாஸ்கிங் பண்ணுறது எந்த அளவுக்கு நல்லது இல்லை நல்லது அது விஷயம் பார்ப்போம், அண்ட் நியூரோ அசோசியேட்டிவ் கண்டிஷனிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம், டிஜிட்டல் மைண்ட் செட் அண்ட் பிரெயின் டவுன்டிங். ஸோ இதெல்லாம் நீங்கள் கேட்குறச்சு எல்லாமே ஆல்ரெடி கேட்ட விஷயங்களாக இருக்கும். ஆனால் உலகத்தில் நம்ம இதை போய் சொல்லும் பொழுது இன்றைக்கி இந்த மாதிரியான நிறைய டெக்கி டேர்ம்ஸ், கொஞ்சம் பிரெயினி டேர்ம்ஸ் இப்படிலாம் வந்து நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் பாபாவோட கியான் தான் இருக்குது எல்லாமே.
ஆனால் அதை நம்ம எவ்வளோ சயின்டிஃபிக்காக அவங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கிறோமோ அந்தளவுக்கு அவங்களால ஏற்றுக்க முடியும். அதில் மெடிடேஷன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான பார்ட் இது எல்லாத்தையுமே வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய பிரெயினை ட்ரெயின் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுல நம்ம இந்த ஃபுல் யூனிட்டையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பிரெயின் அண்ட் நியூரான்ஸ். ஓகே, பிரெயினை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிற முக்கியமான ஒரு 3 விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, பிரெயின் தான் நம்மளுடைய கமாண்டர் சென்டர். சின்ன வயசில் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிரெயின் இஸ் த CPU ஆஃப் யுவர் ஃபுல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய முழு உடம்பையுமே கண்ட்ரோல் பண்ணுறது, நம்ம எப்படி பேசுகிறோம், எப்படி நினைக்கிறோம், என்ன மாதிரி விஷயங்கள் செய்கிறோம், இது எல்லாத்தையுமே எந்த ஒரு பார்ட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா மூளை தான். ஏன்னா மூளை தான் சிக்னல்ஸ் கொடுக்கறது மசிலுக்கு. நான் இப்போ இப்படி கையை அசைக்கிறேன் அப்படின்னா மூளை வந்து எனக்கு அந்த சிக்னல்ஸை கொடுக்கறது, அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய கை வந்து அசைகிறது. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு ஆர்கன்ஸுமே வந்து வேலை செஞ்சிட்ருக்கு. அண்ட் இப்போது பிரெயினில் பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கான, அது கணக்கே ஜஸ்ட்டு மில்லியன் பில்லியன் அப்படி சொல்கிறாங்க, ஆனால் கணக்கிட முடியாத அளவுக்கு அவ்வளோ செல்ஸ். அந்த செல்லுக்கு பேர் தான் நியூரான். எல்லாமே எழுதிக்கோங்க, ஓகேங்களா? பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸ்க்கு பேர் என்ன? எல்லாம் ரிப்பீட் பண்ணலாமா? ஏன்னா நீங்கள் இதெல்லாம் தான் போய் சொல்லி கொடுக்க போகிறீங்க. ஓகே, நியூரான்ஸ். ஓகே, இந்த நியூரான்ஸ் வந்து இப்போ நான் வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணுறேன்னா த்ரூ லாங்குவேஜ் மூலமாக. ஆனால் இந்த நியூரான்ஸ் வந்து ஒன்றத்தோட ஒன்று எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிறது அப்படின்னா, நம்ம உடம்புலையுமே வந்து 2 விதமான செயல்கள். அதாவது உடம்புலங்கிறத விட மூளையிலேருந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியும் அது யூஸ் பண்ணிக்கிறதா, கூடவே வந்து கெமிக்கல்ஸையும் யூஸ் பண்ணிக்கிறது. இந்த 2 விஷயத்தை யூஸ் பண்ணி தான் பிரெயின் வந்து இன்னொரு நியூரான்ஸோட என்ன பண்ணிக்கிறதுனா பேசிக்கிறது. இப்போ நான் பிரதர் கிட்ட பேசுகிறேன், சிஸ்டர் கிட்ட பேசுகிறேன்னா என்னுடைய தமிழ் பாஷை மூலமாக, என்னுடைய ஓக்கல் மூலமாக நான் பேசுகிறேன். ஆனால் நியூரான்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி பேசுறதுக்கு வாயிலாம் இல்லை. ஸோ அது எப்படி பேசிக்கிறது ஒன்றுத்தோட ஒன்று? அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து கெமிக்கல் டிரான்ஸ்மிஷன்ஸ். ஓகேங்களா? பிரெயினுக்குள்ள ரசாயனங்களுடைய மாற்றங்கள்லாம் நடக்கிறது அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரசாயனத்தின் மூலமாகவும் கூடவே அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ், இந்த 2 விஷயத்தின் மூலமாக தான் நியூரான் ஒன்றுத்தோடு ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த முழு உடலினுடைய பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லணும்னா எதை சொல்லலாம்? பிரெயின் அப்படின்றத சொல்லலாம். ஓகே, ஸோ காலையில் பிரதர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாரு இல்லையா, இந்த பிரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் தான் பவர் ஹவுஸ். ஓகே, இங்கேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி இருந்தோ இல்லை செக்ரட்டரியேட் மாதிரி இருந்து மற்ற எல்லா உறுப்புகளுக்கும் டெசிஷன் எடுத்து அதுக்கு அடுத்து அதோடைய இன்ஃபர்மேஷன்ஸை அனுப்புறது. ஸோ பிரெயினில் முக்கியமான ஒரு 4 லோப்ஸ் இருக்குது. லோப்னா 4 பார்ட்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது நீங்கள் எல்லாரும் என் கூடவே சொல்லுங்கள், அப்போ உங்களுக்கு மைண்டில் நல்லா பதியும். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரான்டல் லோப். சொல்லுங்கள், ஃப்ரான்டல் லோப். ஓகேங்களா? ஸோ இது இப்படி இருக்குன்னா இந்த சைடு இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து முன்மூளை அப்படின்னு சொல்லுவோம், ஃப்ரான்டல் லோப். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, ஆண்களுக்கெல்லாம் வந்து இந்த முன்மூளை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து வளரும். அதனால தான் இப்போ ஆண்களை காட்டிலும் பெண்கள் நல்லா படிப்பாங்க. எல்லா டைமும் 12th போர்டு ரிசல்ட்ஸ்லாம் பார்க்கும்போது யார் அதிகமான ஸ்கோர்ஸ் எடுப்பானா கேர்ள்ஸ் தான் எடுப்பாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரான்டல் லோப் அப்படிங்கிறது ஆண்களுக்கு கொஞ்சம் வளராதுன்றதுலாம் இல்லை, மெதுவாக தான் வளரும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரான்டல் லோப், இந்த ஃப்ரான்டல் லோபுடைய முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னா, நம்ம எதனெல்லாம் திங்க் பண்ணுறோமோ, இப்போ நான் ஏதோ ஒரு விஷயத்தை யோசிக்கிறேன்னா அப்போ என்னுடைய எந்த மூளை ஆக்டிவேட் ஆகிட்டுருக்கு? என்னுடைய எந்த லோப்? ஃப்ரான்டல் லோப் ஆக்டிவேட் ஆகிட்டுருக்கு. ஸோ எந்த விஷயம் நான் பிளான் பண்ணாலும் சரி, ப்ராப்ளம் சால்விங் பண்ணுறேனாலும் சரி, ஒரு இமோஷன்ஸ் எனக்குள்ளேருந்து வர்றதுனாலும் சரி, ஒரு பிஹேவியரல் கண்ட்ரோல், நான் இதை செய்யணும் செய்யக்கூடாது, இந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங், நான் என்னென்னலாம் தீர்மானிக்கிறேனோ, இந்த எல்லா விஷயங்களினுடைய கண்ட்ரோல் எந்த பார்ட் ஆஃப் மூளை ஆக்டிவேட் பண்ணுறது? சத்தமாக சொல்லுங்கள். ஃப்ரான்டல் லோப். எஸ். அடுத்தது வந்து பேரைட்டல் லோப் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சொல்லாமா? பேரைட்டல் லோப். ஓகேங்களா? இந்த பேரைட்டல் லோப் என்ன பண்ணுறது அப்படின்னா,
பர்செப்ஷன். ஓகேங்களா? இது நம்ம பாபா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்களை பார்க்கக்கூடிய கண்ணோட்டங்களை மாத்திரம் இல்லையா, ஆத்மான்னு பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தை பாபா வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. எல்லார்கிட்டையும் நல்ல குணங்கள் இருக்குன்னு பார்க்குற கண்ணோட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பர்செப்ஷன், எப்படி நம்ம ஒரு விஷயத்தை பர்சீவ் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் கிளாசிஃபிகேஷன், சின்ன வயசில் பறக்கிறத எல்லாத்தையுமே வந்து பிரெயின் எப்படி எடுத்துக்கோன்னா எல்லாமே பறவை தான் அப்படின்னு எடுத்துக்கும். பட் நம்ம வயசு போக போக தான் பறவை வேற, ஃப்ளைட்டு வேற, காத்தாடி வேற அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், ஸ்பெல்லிங்ஸ் சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது, நம்பர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது, விஷ்வோஸ்பேஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான எல்லா விஷயங்களினுடைய கண்ட்ரோல் எந்த லோபு பண்ணுது? சத்தமாக சொல்லுங்கள். பேரைட்டல் லோப். வெரி குட். அடுத்தது டெம்போரல் லோப். ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் நம்ம காதுக்கு பக்கத்தில் இருக்கு. கொஞ்சம் டெம்போவை ஏற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை வச்சு ஆடிட்ரின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டெம்போரல் லோப் பார்த்தீங்கன்னா முக்கியமான பார்ட்டு மெமரி. நம்ம எதெல்லாம் காதால் கேட்குறோமோ உடனே அது மெமரியில் வந்து, சப்போஸ் அது ரொம்ப எமோஷனலாக இருந்ததுன்னா உடனே சில விஷயங்கள் நம்மளோட மெமரியில் போய் டக்குன்னு ஸ்டோர் ஆகிடும். ஸோ மெமரியாக இருக்கட்டும், லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங், ஃபேஷியல் ரெக்கக்னிஷன், பிறந்த குழந்தைக்கு கொஞ்ச நாள்லேயே அம்மா யார் அப்பா யார், இந்த டெவலப்மெண்ட் எல்லாம் சின்ன வயசுலேருந்தே நமக்குள்ளே வளர்ந்துட்டே இருக்குது. நாள் ஆக ஆக அந்த ஃபுல் பிரெயின் டெவலப்மெண்ட் நம்ம பார்க்குறோம். ஓகே, அடுத்தது ஹியரிங், விஷன், ஸ்பீச், எமோஷன்ஸ், இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் இந்த டெம்போரல் லோபோடைய கண்ட்ரோலில் தான் நடக்குது. அடுத்தது ஆசிபிட்டல் லோப். சொல்லுங்க. ஆசிபிட்டல் லோப் சொல்லுங்க. ஓகே, இந்த ஆசிபிட்டல் லோப் எதுக்காக அப்படின்னா பார்க்கக்கூடியது. இது வந்து இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ விஷன், விஷுவல் ப்ராசஸிங், கலர் ஐடென்டிஃபிகேஷன், இந்த மாதிரி மூளையில் ரொம்ப முக்கியமான இந்த 4 லோப் தான் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம திங்க் பண்ணக்கூடியது, மெமரி பண்ணிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், கேட்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிற. இப்போ நம்மளுடைய எந்த மூளையெல்லாம் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கோன்னு நினைக்கிறீங்க? உள்ள எல்லாமே ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி கேட்குறீங்க. காது கேட்கவும் செய்கிறது, கண்ணு என்னை பார்த்துட்டும் இருக்குது, கையில் நீங்கள் எழுதிக்கவும் செய்கிறீங்க, என்னென்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு இங்கேயும் விஷுவல்ஸ் பார்க்குறீங்க. ஸோ சைமல்டேனியஸாக எல்லா லோபுமே என்ன பண்ணிகிட்டே இருக்குது? ஆக்டிவேஷன்லேயே தான் இருந்துகிட்டே இருக்குது. எஸ், அடுத்து செரிபெல்லம் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அண்ட் பிரெயின் ஸ்டெம், இதெல்லாம் நம்ம பிபிடி கொடுக்குறோம், நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. அடுத்தது இந்த நியூரான்ஸ். ஓகே, இந்த பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான அந்த செல்லை பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் படிக்கலாம். இந்த நியூரான்ஸை வந்து, அந்த ஒரு சின்ன நியூரானை நம்ம மைக்ரோஸ்கோப் அடியில் பார்க்கும்பொழுது அதோடைய ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நியூரான் இஸ் அ ப்ரைமரி ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த பிரெயின். அதுக்கு அடுத்தது இந்த எல்லா நியூரான்ஸுமே இந்த மாதிரி தான் ஒன்றுத்தோட ஒன்று பிரெயினில் இன்டர் கனெக்டடாக இருக்கும். ஆனால் ஆச்சரியம், அதிசயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு நியூரானும் இன்னொரு நியூரானை டச் பண்ணுறது இல்லையா. ஓகேங்களா? நம்மளுக்கு கூட நம்ம யஜ்யத்தில் அந்த பிரின்சிபல் சொல்லி கொடுத்துருக்காங்களே, யாரையும் டச் பண்ணி உட்காராதீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி இந்த 2 நியூரான் கூட பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தோட ஒன்று டச் ஆகிறது இல்லை. பட் அந்த 2 நியூரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கேப்புக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சினாப்ஸ் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்லுங்க? சினாப்ஸ். ஓகே, 2 நியூரானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியுடைய பேர் சினாப்ஸ். ஓகே, ஸோ நல்லா பாருங்கள், இதுதான் அந்த ஃபுல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த நியூரான். அது வந்து அடுத்த நியூரான் அங்கேருந்து மீன்ஸ் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த லாஸ்ட் போர்ஷனுடைய எண்டை தான் வந்து அப்படி காமிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து இப்படி நம்ம ஓக்கல் மூலமாக, லாங்குவேஜஸ் மூலமாக பேசுகிறோம். ஆனால் ஒரு பிரெயின் செல் இன்னொரு பிரெயின் செல்லோட எப்படி பேசுறது அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கண்ணில், நான் இப்போ வந்து அங்கே ஏதோ அசைஞ்சிட்ருக்கு, நீங்கள் யாரும் பார்க்காதீங்க, அங்கே அசைஞ்சிட்ருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த பார்க்குறேன். ஸோ பார்த்த உடனே என்னுடைய பிரெயினுக்கு வந்து ஒரு சிக்னல் கிடைக்கிறது, அங்கே ஏதோ ஒரு டேஞ்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ அந்த பிரெயின் செல் என்ன பண்ணுறது அப்படின்னா, இங்கேருந்து ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் அந்த செல் பாடிக்குள்ளே போகிறது. செல் பாடியிலேருந்து எலக்ட்ரிசிட்டி இம்பல்சஸை இந்த ஆக்சான்னு சொல்லுவாங்க, இந்த நடுப்பகுதி, அந்த ஆக்சான் வழியாக போய் இங்கே வரைக்கும் தான் அதோடைய எல்லை இருக்குது.
ஓகேங்களா. எலக்ட்ரிசிட்டி இம்பல்ஸ் இது வரைக்கும் தான் கொடுக்க முடியும். இதுக்கு மேலே அடுத்த நியூரான்ஸ்க்கு அது மெசேஜ் பாஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து அது நிறைய கெமிக்கல்ஸை சேமித்து வச்சுருக்கும். ஓகேங்களா. லைக் டோப்பமைனாக இருக்கட்டும், செரோட்டானினாக இருக்கட்டும், ஆக்சிடாசினாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ரசாயனங்கள் நம்ம 1-2 சொல்கிறோம். பட் ஏகப்பட்ட பெயர் சொல்லாத நிறைய கெமிக்கல்ஸ் வந்து இந்த எண்டில் இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கெமிக்கல்ஸை வெளியில் தள்ளி அடுத்த நியூரானுக்கு கொடுக்கும். அடுத்த நியூரான்லேருந்து கெமிக்கல்ஸ் இங்கே போகும். பட் அங்கேருந்து மறுபடியும் எலக்ட்ரிசிட்டி மறுபடியும் இம்பல்ஸ் கொடுக்கும். இப்படி தான் மாறி 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 நம்மளுக்குள்ள நியூரான்ஸ் ஒன்றுத்தோடு ஒன்று கம்யூனிகேட் ஆகிக்குது. புரியுறதா? கஷ்டமாக இருக்கா? உங்களுக்கு எவ்வளோ சிம்பிளிஃபைடாக சொல்ல முடியுமோ அப்படி சொல்லிட்டு இருக்கேன். புரியலன்னா யாருன்னா ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளு. ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு என்ன டேட்டு? March 4. தமிழ்நாட்டில் என்ன ஒரு சேஞ்ச் டேன்னு சொல்லலாம். இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் டே. ஸோ தெரியல இன்னும் என்ன டிசைட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. பட் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடாக கதை ரூபத்தில் இந்த நியூரான் சினாப்ஸோடைய கதை சொல்கிறேன் அப்படின்னா அந்த மொத்த உடம்பு தான் வந்து, அதாவது இந்தியா இருக்கு இல்லையா, இந்த முழு பாடியை இந்தியான்னு நினச்சிக்கோங்க. ஓகே, அதுதான் வந்து பாடி லேண்ட். ஓகேங்களா. இந்த பாடி லேண்டில் பார்த்தீங்கன்னா பிரெயின் தான் வந்து கவர்மெண்ட் மாதிரி. கவர்மெண்ட்டில் என்னென்ன மாதிரியான டெசிஷன்ஸ் எடுக்கிறதோ அதுதான் மற்ற உறுப்புகள் எல்லாமே செய்யும். ஸோ அந்த பிரெயின் வந்து எப்படி செக்ரட்டரியேட்டில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அந்த மாதிரி தான் பிரெயினுக்கும் முக்கியமான 4 டிபார்ட்மெண்ட் இருக்குது. என்னென்ன லோப் சொல்லுங்கள்? ஃப்ரான்டல் லோப், பேரைட்டல் லோப், டெம்போரல் லோப், ஆசிபிட்டல் லோப். சூப்பர், கை தட்டிக்கோங்க எல்லாரும். கிரேட். ஏன்னா நம்ம இதெல்லாம் படிக்காத ஒரு விஷயங்கள். நிறைய பேர் பயாலஜி படிச்சிருப்பீங்க 12th. பட் நிறைய மாதர்கள் படிக்க கூட செஞ்சுருக்க மாட்டீங்க. பட் பாபா பாருங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் கற்றுக் கொடுக்குறாரு இல்லையா. எஸ். ஸோ இந்த 4 முக்கியமான டிபார்ட்மெண்ட்டு தான் அந்த கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. இப்போ இந்த நியூரான்ஸ்லாம் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நியூரான்ஸ்லாம் யாருன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஏதோ ஒரு பார்ட்டி வந்து ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வெளியிலேருந்து நியூரான் பிரெயினுக்குள்ளே போகிறது. இப்போது உடனே வந்து என்ன ஆகணும்? இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் ஆகணும். அப்போ இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகணும் அப்படின்னும் போது நம்ம தான் பார்த்தோம் இல்லையா, ஒரு நியூரானுக்கு இன்னொரு நியூரான் என்ன பண்ண முடியாது? டச் ஆகாது. ஸோ அதை தான் செக் போஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. அந்த செக் போஸ்ட் பாயிண்ட் தான் என்ன? சினாப்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இவங்க எலக்ட்ரிசிட்டி மட்டும் தான் இம்பல்ஸ் பண்ண முடியும். கெமிக்கல்ஸாக தான் அடுத்த நியூரானுக்கு போகும்னு சொல்லுவோம். ஸோ அது ஒரு லெட்டர்னு நினச்சிக்கலாம். அந்த கெமிக்கல்ஸ் தான் லெட்டர் மாதிரி. ஸோ அந்த லெட்டரை இவர்கிட்ட கொடுப்பார். அப்புறம் அவர் மறுபடியும் என்ன பண்ணுவார்? எஸ், இப்போ வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அதை நான் வந்து இப்போ கேட்குறேன், இல்லை நான் அதை மற்ற நியூரான்ஸ்க்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு தான் எஸ் இப்போ ஒரு எமர்ஜென்சியான சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ இப்படி தான் ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர், அதாவது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ன்றது அந்த கெமிக்கல்ஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ எலக்ட்ரிசிட்டி முதல்ல கொடுக்கறது, அப்புறம் அந்த 2 நியூரானுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அதுதான் சினாப்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த சினாப்ஸ் வழியாக மெசேஜ் பாஸ் ஆகிறது, மறுபடியும் அடுத்த நியூரானுக்கு போகிறது, மறுபடியும் அடுத்த நியூரான். இப்படி தான் நம்மளுடைய மூளையில் எல்லா விதமான நியூரான்ஸும் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு. புரியுறதா? எஸ். யாருக்குன்னா குழப்பமாக இருக்கா? இல்லை தானே? சரி, ஓகே. இது வந்து ஒரு சின்ன வீடியோ. ஆக்சுவலாக மூளையில் எப்படி வந்து நியூரான்ஸ் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்படியே ப்ளே பண்ணுங்க பிரதர். கீழே ப்ளே பட்டன் இருக்கும். கர்ஸ் இது எப்படி பண்ணுங்க. கீழே சவுண்ட். இப்படி தான் எல்லா நியூரான்ஸும் பிரெயினில் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு. Messages start as electrical signals traveling rapidly down a neuron. Electrical impulse வருது. Electrical impulse axon வழியா வருது. வந்து dendrites வரைக்கும் தான் அதோடைய check post. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் மூலமாக தான் அடுத்த நியூரான்ஸ் இன்னொரு நியூரானுக்கு கெமிக்கல்ஸை பாஸ் பண்ணும். அந்த 2 இடைவெளிக்கு பேர் தான் என்ன சொல்றோம்? The release of those chemical messengers can trigger an action potential in the neuron on the other side of the synapse, conveying the message onward. Or it can quiet the message. This happens over and over and over. And with repeated activity, the synapse gets stronger, so the next message is more likely to get through. That way,
Neurons எப்படின்னா learn எல்லா to pass on நியூரான்ஸும் important ஒன்னோட ஒன்று messages கனெக்ட் and ஆகி ignore the rest. இன்ஃபர்மேஷன்ஸை பாஸ் பண்ணிக்கும். This is how our brains learn and adapt to an ever-changing world. எஸ், நெக்ஸ்ட். இப்போ நல்லா புரிஞ்சுச்சா? எஸ், கதையும் பார்த்துட்டீங்க, ஒரு வீடியோவும் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ அந்த பட்டன்ஸில் சில கெமிக்கல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அந்த கெமிக்கல்ஸ் தான் அடுத்த நியூரானுக்கு வந்து மெசேஜை பாஸ் பண்ணுறது. ஸோ முக்கியமாக நம்மளுடைய உடம்புல ஒரு 4 ரசாயனங்கள் இருக்குது. அதுதான் நம்மளுடைய உடம்புக்கு அமிர்தமாகவும் வேலை செய்யறது, இன்னொன்று பாய்சனாகவும் வேலை செய்யறது. எதுக்கு இந்த பழமொழி சொல்லுவாங்க, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது ஃபுட்டுக்கு மட்டும் கிடையாது, பிரெயினில் இருக்கக்கூடிய ரசாயனங்கள் அந்த கெமிக்கல்ஸ் அதிகமானாலும் அதுவும் நமக்கு பாய்சன் மாதிரி தான். ஸோ டோபமைன், செரட்டோனின், ஆக்சிடாசின், என்டார்ஃபின்ஸ், இதுவும் நம்ம ஸ்லைட் அமைச்சிக்கிறோம் ஜஸ்ட் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. இந்த டோபமைன் அப்படிங்கிறது உங்களை மோட்டிவேட் பண்ணும், அட்டென்ஷன் அது கரெக்டான பேலன்ஸில் சுரந்துச்சு அப்படின்னா உண்மையிலே அது உங்களுக்கு நல்ல பயனை தான் கொடுக்கறது. ஆக்சுவலாக செரட்டோனின் பாருங்க, இது நம்ம நல்ல மெடிடேஷன் பண்ணும்பொழுது, நல்ல ஹெல்தி டயட் சாப்பிடும் போது, எக்ஸசைஸ் பண்ணும்போது இது நல்லா சுரக்கிறதா நமக்குள்ள. அதுக்கடுத்து ஆக்சிடாசின் அப்படிங்கிறது நல்ல உறவுகள் வச்சுக்கிறது. பாபா ஏன் ஹார்மோனியஸ் அந்த வசுதேவ குடும்ப அந்த உலகத்தை கொண்டு வரணும்னு ஏன் சொல்றாரு? நமக்குள்ள அந்த குணங்கள் எல்லாம் இருக்கு ஆக்சுவலா. ஸோ பட் அதை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி வெளியே கொண்டு வரணும். ஸோ நம்ம நல்ல உறவு முறைகள் நமக்குள்ள கொண்டு வரும்பொழுது ஆக்சுவலா இந்த ஹார்மோன் நமக்குள்ள ரிலீஸ் ஆகிறது. அடுத்து என்டார்ஃபின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, நீங்கள் நல்லா எக்ஸசைஸ் பண்ணும்போது எல்லா பாயிண்ட்லையுமே ஆக்சுவலாக எக்ஸசைஸுங்கிறது காமனான விஷயமா இருக்குது. பட் நம்ம பிகே லைஃப்பில் வரும்பொழுது கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் கட் பண்ணிடுவோம். பட் அப்படி இல்லாமல் தினமும் உடற்பயிற்சி செய்யணுங்கிறத அவசியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா அவ்வளோ நல்ல கெமிக்கல்ஸ் வந்து அதை ரிலீஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் டார்க் சாக்லேட் சாப்பிடும்போது, ஒரு மியூசிக் கேட்கும் போதெல்லாம் இந்த மாதிரி நல்ல இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ரிலேட்டடான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. நம்ம நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, உடம்பு நல்லா ஸ்வெட் ஆகிறது, நல்ல உறவு முறைகளை கிரியேட் பண்ணும்பொழுது அப்போ வரக்கூடிய ஹார்மோன்ஸ் கெமிக்கல்ஸ் தான். அதே நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நமக்குள்ள அதிகமாக சுரக்கும் போதும் கம்மியாக சுரக்கும் போதும் பிரச்சனை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? சேம் ரசாயனம் தான், ஆனால் அதிகமாக எக்ஸஸாக சுரந்தாலும் பிரச்சனை, கம்மியாக சுரந்தாலும் பிரச்சனை. ஸோ கம்மியாக சுரக்கும் போது என்ன ஆகும்னா ஒரு அடிக்ஷனுக்குள்ளே போய் மாட்டிப்பாங்க, மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப வரும், இந்த மாதிரி விஷயம் பிரச்சனை நடக்குது. அதிகமாக சுரந்துருச்சு அப்படின்னா மோட்டிவேஷனே இருக்காது, இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படிங்கிற அந்த வேணும் வேணுங்கிற விஷயம் நமக்குள்ளே அதிகமாகிடும். செரோட்டோனின் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதோடைய நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் அதிகமாக சுரந்துருச்சுன்னா நாசியா, ரெஸ்ட்லெஸ்னஸ், ரொம்ப இரிட்டேஷனாக இருப்பாங்க. அதே ரொம்ப கம்மியாக சுரந்துச்சு அப்படின்னா அதுவே தான் நமக்குள்ள டிப்ரெஷன் ஃபீலிங், ஆங்ஸைட்டி, இதெல்லாம் தான் நமக்குள்ள அது கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கு. ஆக்சிடாசினும் அதே தான். நம்ம உறவு முறைகள் பாபா வச்சுக்கணும்னு சொல்கிறார், ஆனால் அட்டாச்மெண்ட்டில் போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு இல்லையா? ஸோ ஓவர் அட்டாச்மெண்ட்டுக்குள்ளே போகும்போது நம்ம வந்து வெறும் டிபெண்டன்சி, எமோஷனல் டிபெண்டன்சி மட்டும் கிடையாது, மூளையிலையும் ரசாயனங்கள் அதிகமாக சுரந்து உங்களை பாதிப்படைய செய்யறது. ஸோ ரொம்ப அட்டாச்மெண்ட்குள்ளே போகாதீங்க, ஜெல்லசி, ரொம்ப டிபெண்டன்சி இதெல்லாமும் வேண்டான்னு சொல்கிறதுக்கு சயின்டிஃபிக்கான காரணங்கள் இதுதான். அண்ட் ரொம்ப கம்மியாக சுரக்கும் பொழுது நம்மளால் யார் கூடயும் சேரவே முடியாது. ஸோ ரொம்ப சில பேர் ரிசர்வ்டாக இருப்பாங்க, மேபி அவங்களுக்குள்ளலாம் இந்த ஹார்மோன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் என்டார்ஃபின்ஸ்ன்னு சொல்கிறது வந்து அதாவது பெயினே அவங்களுக்கு தெரியாது. சில நேரம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, சொரணையே இல்லாமல் இருக்கீங்களே, எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துகிட்ருக்கு, ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணாமல் இருக்கீங்க? ஸோ சில சென்சிட்டிவான விஷயங்களுக்கு கூட நம்ம ரியாக்ட் பண்ணாமல் போயிடுவோம். அதே மாதிரி அது ரொம்ப கம்மியாக சுரக்கும் பொழுது ரொம்ப பெயின், ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கும் கூட ரொம்ப பெயின்ஃபுல்லான அந்த ஒரு ஃபீலிங்கை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறதா ஆகிடும். ஸோ இதுதான் வந்து அந்த கெமிக்கல்ஸ் உள்ள என்னென்னலாம் நமக்கு பண்ணுறது அப்படிங்கிற ஸ்லைட். புரிஞ்சுதா? எஸ், எல்லாரும் கிரேட். ஓகே, அடுத்தது இந்த கொஞ்சம் ஸ்லோவாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போ. ஆரம்பத்தில் எல்லாத்தையும் சொல்ல சொன்னீங்க, லோபெல்லாம் சொன்னோம், இதெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லையே. ஐயோ, சரிங்க பிரதர். இந்த ரசாயனங்கள் சொல்லலாமா? டோபமைன், செரோட்டோனின், ஆக்சிடாசின், என்டார்ஃபின்ஸ். இன்னொரு வாட்டி நீங்களே சொல்லுங்க. ஓகே, எஸ். டோபமைனுங்கிறது ஜென்ரலாக மூட் ரிலேட்டடான விஷயங்கள், ரிவார்ட்ஸ் கொடுக்கும். பார்க்க நம்மளுக்கு அது வேணும் தோணிட்டே இருக்கிறது. செரோட்டோனின் அப்படிங்கிறது நம்ம மெடிடேஷன் பண்ணும்பொழுது ஆக்சுவலாக சுரக்கிறது, சன்லைட்டில் இருக்கும் பொழுது சுரக்கிறது.
ஆக்சிடாசின்றது இந்த பாண்டிங் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா, என்டார்ஃபின்ஸ்ங்கிறது பெயின். சுரேஷ் பிரதர், நீங்க அந்த வார்த்தைகளை சொல்லும்போது கொஞ்சம் அதை ஜூம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். பின்னாடி இருக்கவங்களுக்கு படிக்க முடியல, வார்த்தைகள் ரொம்ப சின்னதா இருக்கு. உங்களால அதை ஜூம் பண்ணி காட்ட முடியும்னா ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி. ஓகே ஓகே. அடுத்தது இந்த பிரெயினோடைய இன்ஃபர்மேஷன் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, 100 பில்லியன் பிரேஸ் நியூரான்ஸ் வந்து உள்ள இருக்கு. நம்ம என்ன நினைச்சிட்டு நம்ம 1/4 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி நம்ம வந்து அப்படிதான் பார்த்துருப்போம். ஆனா ஆக்சுவலா பிரெயின்குள்ள ரொம்ப ரொம்ப நுட்பமான, இன்ஃபேக்ட் ஆத்மா மாதிரின்னு கூட அதோடைய அப்படி பார்த்தா மைக்ரோஸ்கோப் வழியா பார்த்தா தான் அந்த ஸ்ட்ரக்சர் தெரியுது. பட் அவ்வளோ சின்ன 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 நியூரான்ஸ், கிட்டத்தட்ட 100 பில்லியன் நியூரான்ஸ் வந்து நமக்குள்ள இருக்கு. ஒரு நியூரான்னால 1000 அதர் நியூரான்ஸோட கனெக்ட் பண்ணிக்க முடியுமா? எத்தனை நியூரான்ஸோட? ஒரு நியூரான் எத்தனை நியூரானோட கனெக்ட் பண்ணிக்கலாம்? 10,000 நியூரான்ஸோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு பில்லியன் எவ்வளவு சிஸ்டர்? பிரதர், ஒரு 100 பில்லியன் சொன்னீங்க, அப்படின்னா எத்தனை கோடிகள்? 10 to the power of 15 பிரதர். ஐயோ, ஒருத்துக்கு மேல ஒரு பில்லியன் 100 கோடி பிரதர். ஒரு பில்லியன் பில்லியன்னா 1 கோடி. 1 கோடி 100 பில்லியன்னா 100 கோடி. எஸ், 100 கோடி நியூரான்ஸ் இருக்கு. எஸ், நம்ம பிரெயின்ல. ஆமா. ஐயோ, வெரி குட். ஓகே. ஸோ அதில் வந்து ஒரு நியூரானால மட்டுமே 10,000 மற்ற நியூரான்களோட என்ன பண்ணிக்க முடியுங்கிறாங்க, கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஸோ இஃப் ஈச் கனெக்ஷன் ஸ்டோர்ஸ் 1 bit ஆஃப் இன்ஃபர்மேஷனாலும், அப்போ ஒவ்வொரு நியூரான்குள்ள அட்லீஸ்ட் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கூட, இது ரொம்ப காமிக்கா சொல்லணும்னா, ஒரு கன்னிமாரா லைப்ரரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லைப்ரரியில இருக்கிற, இல்ல நம்ம சாந்திவன் டிபார்ட்மெண்ட்ல லிட்ரேச்சர் இருக்கு, இல்ல நம்ம அவ்யக்தவாணிலாம் இருக்கு, அத்தனையும் நம்மளால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ கெப்பாசிட்டி நமக்குள்ள இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றது இல்ல? என்ன சொல்லுங்க, உண்மையா ஒத்துக்கோங்க. ஒத்துக்கலாம், யூஸ் பண்றது இல்லை, அவ்வளோதான். எஸ். ஸோ இன்னிலிருந்து யாருமே சாக்கு போக்கே சொல்லக்கூடாது, எனக்கு மறந்து போச்சு, என்னால் படிக்க முடியல. நம்ம பாண்டிமணி பிரதர் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பார் இல்லையா, படிங்க படிங்க படிங்க. ஸோ அது படிக்கிறதுனால இவ்வளோ விஷயங்கள் உள்ளுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்து இது வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிஞ்சிருச்சு, ஓகேவா? நியூரான்ஸ் அண்ட் பிரெயின். ஸோ செகண்ட் சாப்டர் நியூரோபிளாஸ்டிசிட்டி. யாருக்குன்னா ஐடியா இருக்கா நியூரோபிளாஸ்டிசிட்டினா என்ன? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா சிஸ்டர்? நியூரான்ஸ் பத்தி ஒரு ஜஸ்ட் கொடுங்க. ஓகே பிரதர், கோ பேக். ஸோ பிரெயின் தான் நம்ம முழு உடம்பையும் கண்ட்ரோல் பண்றதுன்ற விஷயம் பார்த்தோம். நீங்க சொல்றீங்களா? நான் தான் மறுபடியும் சொல்றேன். நீங்க என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு இன்ஃபர்மேஷன் ஒவ்வொருத்தரா சொன்னா கூட சரிதான். இதுல என்ன பார்த்தோம்? பிரெயின் தான் கமாண்டிங், ஓகேவா? கமாண்டிங் ஃபோர்ஸ் மற்ற எல்லா உறுப்புகளுக்கும் கொடுக்கறது. சிஸ்டர், சில நேரம் கோவம் தான் உனக்கு மூளையே இல்லைன்றாங்களே, மூளை இல்லாம போயிடுமா? மூளை இருக்கும் பிரதர், மூளை வேலை செய்யாம போயிடும், யூஸ் பண்ணாம போயிடும். சரி, அடுத்து மூளையில இருக்கக்கூடிய நியூரான்ஸ் ஒன்னோட ஒண்ணு எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிறது? 2 விதமான ப்ராசஸ் மூலமா, எலக்ட்ரிசிட்டி மூலமா, இன்னொன்னு கெமிக்கல்ஸ் மூலமா. சூப்பர். ஓகே. அடுத்தது நியூரான் பிரெயினை தான் என்ன சொல்றோம்? பவர் ஹவுஸ் ஆஃப் ஹோல் பாடி. என்னங்க? எஸ், ஒன்னோட ஒன்று டச் பண்ணாது, அதுக்கு பேரு சினாப்ஸ். ஓகே. 4 லோபு இன்னொரு வாட்டி சொல்லலாமா? நல்ல மனசுல இன்னைக்கே பதிய வச்சுட்டு போயிடுங்க. ஃப்ரான்டல் லோப், பரைட்டல் லோப், டெம்போரல் லோப், ஆசிபிட்டல் லோப். குட். அடுத்தது நியூரான். அந்த ஒவ்வொரு செல் இருக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த ஒவ்வொரு செல்லோட பேர் தான் நியூரான்ஸ்ன்னு சொல்றோம். அந்த ஒரு நியூரான் இன்னொரு நியூரானோட கனெக்ட் ஆகிறது இல்லை, அதுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கு, அதுக்கு பேர் தான் சினாப்ஸ். சூப்பர். ஓகே. அடுத்தது இதுதான் நியூரானோடைய ஃபுல் ஸ்ட்ரக்சர். அண்ட் இது எப்படி பேசிக்கிறதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா, எலக்ட்ரிசிட்டியை கொடுக்கறது, அப்புறமா அதோட எண்டில் அது வரைக்கும் தான் அதோடைய எல்லை, அதுக்கு மேலே அது கெமிக்கல்ஸ் மூலமாக தான் அடுத்த நியூரான்ஸ்க்கு மெசேஜை வந்து பாஸ் பண்ணுது. இது ஸ்டோரி நீங்கள் படிச்சுக்கோங்க. அண்ட் இது வீடியோ பார்த்தோம். அண்ட் இது 4 டைப்ஸ் ஆஃப் முக்கியமான கெமிக்கல்ஸ் நம்ம பிரெயின்குள்ளே என்னென்னலாம் சுரக்கிறது,
சுரக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, சுரக்க வைக்கணும். ஆனால் அதிகமாக போனாலும் கம்மியாக போனாலும் பிரெயினில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வருதுங்கிறத பார்த்தோம். உலகத்தில் சொல்லுவாங்க இல்லையா, இவர் மென்டல் ஆயிட்டாரு, இல்லை இவருக்கு மூளை சரியில்லாமல் போயிடுச்சு, நல்லா தான் இருந்தார். நிறைய நாங்கள் வந்து ஆக்சுவலாக இன்டர்ன்ஷிப்பில் வந்து IMHலாம் போயிருக்கோம், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த்து. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட நாங்கள் வந்து கொஷின் கேட்கும் போது, நான் வந்து பிடெக் படிச்சிருக்கேன், BA படிச்சிருக்கேன், பட் ஏன் இந்த மாதிரி ஒரு அசைலம் மாதிரி வந்து உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்னுடைய, அதாவது நிறைய ஸ்ட்ரெஸ் வெளியிலேருந்து வரும்பொழுது நிறைய கெமிக்கல்ஸ் உள்ளே வந்து சொரந்தும் சில நேரங்களில் அந்த மாதிரி ஆகிறதுக்குமான சான்சஸும் நிறைய இருக்குது. இன்னொன்று, சில பேருக்கு உடம்புடைய அமைப்பே கூட அப்படி இருக்கும், ஜெனட்டிக்கல் ஃபேக்டர்னாலையும் இருக்கும். இன்னொன்று, என்விரான்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்ட்ரெஸ், இதனாலையுமே கூட நம்ம மூளை நிறைய பாதிப்படைய செய்யறது. ஓகே, இது இன்ஃபர்மேஷன் கெப்பாசிட்டி. ஸோ நம்ம மூளையில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது, நம்மளுடைய வேலை அதில் நிறைய நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு அதோடைய ஃபுல் பொட்டன்ஷியலை நம்ம வந்து ரீச் பண்ணணும். ஓகே, அடுத்தது நியூரோபிளாஸ்டிசிட்டி. ஓகே, இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறத நியூரோன்ற வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்துட்டோம் இல்லைங்களா. நியூரான் அப்படிங்கிறது பிரெயினோடைய ஒரு செல். பிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை கிரீக் வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதை மோல்டு பண்ணிக்கலாம், அது ஒரு அப்படி ஒரு ஃபார்முக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். இப்போ இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது சிவபாபாவா இருக்கட்டும், இந்த பிரபஞ்சமா இருக்கட்டும், இல்லை இந்த உடலே கூட நம்மளுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம், ஒரு கிஃப்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு ஃபேக்டர் இருக்கிறதுனால தான் பிரெயின் அதுவாகவே என்னென்ன இந்த உலகத்தினுடைய விஷயங்கள் என்னென்னலாம் நடக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி தன்னை உள்ளுக்குள்ள மோல்டு பண்ணிக்கிறதா. ஓகேங்களா. The brain ability to reorganize itself by forming a new neural connection. என்னென்னலாம் புது புது விஷயங்களை பார்க்கறதோ அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களை உள்ளுக்குள்ள வந்து நியூரான்ஸ் ஒரு சர்க்கியூட் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதோடைய செயல்களை அது வந்து செய்யறது. நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். Okay, so nature has given a brain that survives in a changing world by changing itself. இந்த ஒவ்வொரு மாறுதலுக்குரிய இந்த உலகத்துல பிரெயினும் கூட வெளி என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய ஸ்ட்ரக்சரையும் கூட என்ன பண்ணிக்கிறதா, உள்ள மாற்றம் செஞ்சுக்கிறது. ஸோ ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் லேர்னிங், இப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஏன் படிக்கணும்? எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை என்ன அப்படின்னா, நம்ம பாண்டிமணி பிரதர், ஜெயக்குமார் பிரதர், எங்கள் சண்முகல் பிரதர், இவங்களுடைய பிரெயின் எல்லாம் கொஞ்சம் எடுத்து இந்த நியூரான்ஸ்லாம் எப்படி வந்து வேலை செய்யறது, அவங்களுக்குள்ள எப்படிலாம் ஸ்ட்ரக்சர், ஏன்னா அவங்கெல்லாம் எந்நேரமும் படிச்சுட்டே இருக்காங்க. இது படிக்கிறதுனால உருவாகிற விஷயங்கள்னு சொல்றாங்க. அப்போ தொடர்ந்து ஒரு விஷயத்த படிச்சுட்டே இருக்கிறவங்க நம்ம முன்னாடி இவங்களாம் தான் எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ படிச்சுட்டே இருக்கும் பொழுது நம்மளுடைய மூளைக்குள்ள என்னென்ன மாதிரி விஷயங்கள் மாற்றம் அடைகிறது பாருங்க. The property of brain to change its physical structure and grow new neural circuit as a result of learning. ஸோ இது இனிஷியல் ஸ்டேஜ். நீங்க பிளாங்கா உட்கார்ந்துருக்கீங்க, ABCD கூட தெரியல அப்படின்னும் போது உங்களுடைய பிரெயினோடைய நியூரல் சர்க்கியூட்ஸ் உள்ள எப்படி இருக்கா, இந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் நீங்க படிக்கிறீங்க, ஓகேங்களா, ABCD படிக்கிறீங்க, இல்ல டிஜிட்டல் வெல்னஸே எடுத்துக்கோங்க, புது சப்ஜெக்ட் இல்லையா, இப்ப புது நியூரல் சர்க்கியூட் எல்லாம் உள்ள நமக்கு தெரியாம ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் லேர்னிங் கொஞ்சம் நியூரான்ஸ் எல்லாமே வந்து உருவாகி ஒரு சர்க்கியூட்டை கிரியேட் பண்ணிக்கிறது. ஸ்ட்ராங்கர் கனெக்ஷன், ஓகேங்களா. இதே நிறைய நியூரான்ஸ், இப்போ ஒரு நியூரானே 10,000 அதர் நியூரான்ஸோட கனெக்ட் பண்ணிக்க முடியறது அப்படின்னா நம்ம எவ்வளோ புது 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 இன்ஃபர்மேஷன்ஸை படிச்சுட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ள ஒரு நியூரல் சர்க்கியூட். எனக்கு தமிழ்ல என்ன பிரதர் சொல்லலாம்? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க படிக்கிறதுன்னு சொல்லக்கூடாது, லேர்னிங்னா கற்றுக்கொள்ளுதல். ஓ சரி, ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க கற்றுக்கொள்ளும் போது தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் நான் நினைக்கிறேன். சுரேஷ் பிரதர், இஸ் இட் ஓகே? எஸ், ஓகே. ஸோ கற்றுக்கொள்ளும் பொழுது நீங்க புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கும் போது அப்ப என்ன ஆகுறதுன்னா உங்களுடைய மூளைக்குள்ள நிறைய புது புது நியூரல் சர்க்கியூட்ஸ் எல்லாமே என்ன ஆயிட்டே இருக்குன்னு சொல்றாங்க, ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. ஸோ அப்போ பாருங்க, நியூரோபிளாஸ்டிசிட்டி ஹெல்ப்ஸ் இன் ஃபார்மிங் அவர் ஹேபிட்ஸ். எந்த ஒரு பழக்கமும் முதல்ல ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு, ஆனால் அதை நம்ம தொடர்ந்து ரிப்பீட்டடாக பண்ணும் பொழுது
அது ஒரு கொஞ்சம் ரீஇன்ஃபோர்ஸ், அதுக்கான ஒரு பாதையை நம்ம உள்ளுக்குள்ள உருவாக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாகவே. முதல்ல ஆரம்ப காலத்தில் நம்ம அமிர்த வேலையெல்லாம் எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ உங்களை யாருன்னா எழுப்பணும்னு கூட அவசியம் இல்லை, நம்மளே எழுந்துக்கிறோம். அப்படின்னா காரணம் என்ன? உள்ளுக்குள்ள பிரெயினில் என்ன ஆயிட்டு இருக்கு? நியூரல் சர்க்கியூட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ ரிப்பீட்டட் ஆக்ஷன் ஷேப் த பிரெயின் ஷேப்ஸ் அவர் ஃபியூச்சர். ஓகே, ஸோ இந்த ரெண்டு விஷயம்தான் அடிக்கடி வந்து நம்ம உபயோகப்படுத்துறது. நம்ம ஒரு விஷயத்தை கத்துக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, அது என்னவா மாற்றணும், அது நம்ம மண்டையில போய் நிக்கணும்னு சொல்லுவாங்களே, உன் மண்டையில ஏன்டா படிப்பே நிக்க மாட்டேங்கிறது சொல்றாங்க இல்லையா? ஏன் அது மெமரியா கன்வெர்ட் ஆகிறது இல்லை அப்படின்னா நம்ம அதுக்கு நிறைய பயிற்சி கொடுக்காம இருக்கிறது முக்கியமான ஒரு ரீசன். ஸோ இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட் நம்ம பிரெயின்குள்ளே இல்லை அப்படின்னா இந்த லேர்னிங், அதாவது புது புது விஷயங்களை கற்றுக்கிறதா இருக்கட்டும், இல்லை அதை ஸ்டோர் பண்ணிக்கிற விஷயங்கள் நமக்கு எதுவுமே ஒர்க் ஆகாமல் போயிடும். ஓகேங்களா? ஸோ சின்ன வயசுல என்ன அறிவு இருந்திருக்கோ அதே தான் இப்பவும் இருக்கும். ஆனால் இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டின்ற ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால தான் புது புது விஷயங்களை கற்றுக்குறோம். புது புது நியூரல் செல்ஸ் எல்லாமே, சர்க்கியூட்ஸ் எல்லாமே நமக்குள்ள ஃபார்ம் ஆகிறது. அண்ட் நிறைய அசிமுலேஷன், அக்கோமடேஷன் நடக்கும். அப்படின்னா பழைய விஷயங்கள், பாபாவோட ஞானம் புதுசாக இருக்கும், இதுக்கு முன்னாடி உலகத்தில் நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு வந்திருப்போம், அப்போ ஆல்டர் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஓ இப்படி இல்லை, இது இப்படி தான் அப்படின்னு மாத்திக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த எபிலிட்டிலாம் எதன் மூலமா செயல்படுறது அப்படின்னா இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிற இந்த ஃபேக்டர் மூலமாக தான். அடுத்தது இதை கொஞ்சம் நல்லா ப்ரீஃபாக போட்டிருக்கோம். நியூ இன்ஃபர்மேஷன் ஆக்டிவேட்ஸ் அ ஃபியூ நியூரான்ஸ். நீங்கள் முதல்ல இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஓவர் வியூ தான் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் கொஞ்சம் டீப்பாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுவே நீங்கள் நல்லா கற்றுக்குறீங்க, உங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன கேப்ஸ்லலாம் கூட நீங்கள் அதை நிறைய கற்றுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறீங்க அப்படின்னா கனெக்ஷன் ஸ்ட்ரென்தன் மோர் நியூரான்ஸ் அதோட ஒன்று சேர்ந்துக்கும். படிக்கிற பசங்களா வாங்க நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நியூரான்ஸ் கூட என்ன பண்ணிக்கிறதா, எதெல்லாம் அந்த படிக்கக்கூடிய, அதாவது ஒன்று இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறது இல்லையா, அதை வந்து பண்ணி உள்ளுக்குள்ள அந்த நியூரல் சர்க்கியூட்டை வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ நெட்வொர்க் க்ரோ ஸ்ட்ராங்கர் அண்ட் வைடர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரிலேட்டடாக நம்ம ஒரு வீடியோ கூட பார்க்கலாம். பட் நெட்வொர்க் ஸ்ட்ராங்காகிறது மட்டும் இல்லாமல் விரிவடைகிறதுன்னு சொல்றாங்க பிரெயின்குள்ள. ஓகே, இது வீடியோ இருக்கு, அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். மில்லியன்ஸ் ஆஃப் கனெக்ஷன்ஸ் கிரியேட் ஸ்கில். ஒருத்தர் அது ஒரு விஷயத்துல மாஸ்டரியா இருக்காரு, அத்லெட்டிக்ஸ்ல அவர் மாஸ்டரியா இருக்காரு, இல்ல ஏதோ ஒரு பியானோ வாசிக்கிறதுல அவர் மாஸ்டரியா இருக்கிறாரு அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அவ்வளோ நியூரல் சர்க்கியூட்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு, வைடரா இருக்கு, விரிவடைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா இந்த கான்செப்ட்? எஸ், தேங்க்யூ. புது நியூரான்ஸ் உருவாகணும் நமக்குள்ள, ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும் போது அந்த சர்க்கியூட் நமக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறது. ஸோ லேர்ன் டீப்லி. மேலோட்டமாக படிக்காதீங்க, புரிஞ்சு நல்லா உள்ள கிரகிச்சு படிங்க. ப்ராக்டிஸ், ஃபோக்கஸ், ஸ்டே கன்சிஸ்டன்ட். திஸ் இஸ் ஹவு யூ ரீவயர் யுவர் பிரெயின் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப். இது ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமவெளி, அப்படி இந்த மாதிரி தான் பிளேன் சர்ஃபேஸாக இருக்கும். இப்போ சப்போஸ் நான் அதில் ஒரு வழி போக்கனா, ஒரு பாதையில் நடந்து போகிற ரொம்ப நாள் அப்படின்னா கொஞ்ச நாள்லே என்ன ஆகிடும், ஒரு வழித்தடம் உருவாகிடும். கரெக்டாக அதே வழித்தடம் நான் யூஸ் பண்ண நிறைய பேர் அதில் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா இப்போ எப்படி ஹைவேஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா, எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க இல்லையா ரோடெல்லாம், ஏன்னா அதில் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய பிரெயின்குள்ளேயும் நம்ம எவ்வளோ விஷயங்கள் படிச்சுட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த பாதை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறது, இன்னொன்று விரிவடையவும் செய்யறது. ஸோ அப்புறம் எனக்கு ரொம்ப ஈஸியாகிடுறது நடக்கிறது, முதல்ல இருந்த மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் அது எல்லாருமே உபயோகிக்கிற அளவுக்கு கூட அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரோடா ஹைவேஸ் மாதிரி ஆகிடுறது. எஸ், இதுதான் நியூரோபிளாஸ்டிசிட்டியோட பிரின்சிபல். நீங்கள் இது எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லணும். த மோர் யூ ரிப்பீட் த டாஸ்க், சொல்லுங்க, த ஸ்ட்ராங்கர் த நியூரல் சர்க்கியூட். எந்த அளவுக்கு ஒரு டாஸ்கை ரிப்பீட் பண்ணி செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்ம மூளைக்குள்ள அதனுடைய நியூரல் சர்க்கியூட் என்ன ஆகிறது, ஸ்ட்ராங் ஆகிறது. ஓகேங்களா? பட் ரொம்ப முக்கியமானது அட்டென்ஷன்.
போன யூனிட்ல சிஸ்டர் ஃபுல்லா சொன்னதுனோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கிறீங்களா? அட்டென்ஷன் இல்லாம நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் மூளைக்குள்ள மெமரியா ஸ்டோர் பண்ணிக்க முடியாது, கத்துக்க கூட முடியாது. மேலோட்டமா கத்துந்திருப்போம், இப்ப மட்டும் கேட்டா சொல்வோம், அப்புறமா கேட்டா நம்மளுக்கு தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் பர் பிரின்சிபல், த ஸ்ட்ராங்கர் த நியூரல் சர்க்கியூட். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. then stronger the neural circuit, the easier the task become. ஸோ எந்த அளவுக்கு நியூரல் சர்க்கியூட் நல்லா வலுவடைஞ்சுக்கிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க அந்த டாஸ்க்கை செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடும். சரிங்களா? அமிர்தவேல் எக்ஸாம்பிளே கூட எடுத்துக்கோ, இல்ல மொபைல் விஷயமா டிஜிட்டல் வெல்னஸ் பாக்குறோம் இல்லைங்களா? ஸோ நான் இதை மொபைல் தொடக்கூடாது அப்படின்னு நான் ஒரு விஷயம் வைக்கிறேன்னா அதை நான் சாப்பிடும் போது முக்கியமா, ஸோ நான் அதை எவ்வளோ தொடாம அந்த விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேனோ அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள பாதை வந்து உருவாகிட்டே இருக்கு. ஸோ பாதை உருவாக உருவாக எனக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுறது. இப்பெல்லாம் பசங்க கையில ரிமோட் வச்சுக்கிட்டு தானே டிவி சாப்பிடவே உட்கார்றாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அப்படி கண்டிஷன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? டிவினா சாப்பாடு தட்டு வச்சுக்கிட்டா டிவி ஆன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட், த ஸ்ட்ராங்கர் த நியூரல் சர்க்கியூட். சொல்லுங்க, த ஸ்ட்ராங்கர் த நியூரல் சர்க்கியூட், the longer you remember. அப்போ எந்த அளவுக்கு சர்க்கியூட் வலுவடைஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு உங்களால அதை ரொம்ப நீண்ட காலம் என்ன பண்ணிக்கலாம், நினைவுக்கு வச்சுக்கலாம். ஓகே, எல்லாரும் ஒரு வாட்டி சேர்ந்து நீங்களே படிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? the stronger the neural circuit become. ரெண்டாவது பிரின்சிபல், the easier the task become. மூணாவது, the stronger the neural circuit, the longer you will remember. Fantastic. So focus, repeat, strengthen, you will remember. Okay. ஸோ இது ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டே இருக்கும், அதனால ஒரு சின்ன பயிற்சி மூளைக்கு நம்ம கொடுக்கலாம். யாருன்னா ஒரு வாலண்டியர் வரீங்களா? இது வந்து ஒரு சின்ன கேம் மாதிரி நம்ம விளையாடலாம். ஆக்சுவலா இது ஒரு எக்ஸசைஸ், மூளைக்கு கொடுக்குற ஒரு எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் எப்படி செய்யணும்னு வேணா சொல்றேன், அதுக்கப்புறமா வேணா வாங்க. ஸோ இது வந்து வேர்ட்ஸ்ல வந்து கலர்ஸோட பேர் கொடுத்துருக்கு. ஸோ நீங்க வேர்டா படிக்காம அந்த வேர்டு என்ன கலர்ல இருக்கோ படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், கிரீன், ரெட், ப்ளூ, எல்லோ, ப்ளூ, பிளாக் அப்படி படிக்கணும். புரிஞ்சுதா? யார் வரீங்க? யாருன்னா ஒருத்தர் கண்டிப்பா வரணும். வாங்க சிஸ்டர், வாங்க வாங்க. கமான் கமான் கமான். கிளாப் தட்டலாமா அந்த சிஸ்டருக்கு? எஸ், வாங்க வாங்க வாங்க. நீங்க தான் எழுந்துருங்க. புரியுதுங்களா? கொஸ்டின் வந்து அங்க இருக்கிற வேர்டு கிடையாது, அந்த வேர்டு, அந்த ஃபாண்ட் இருக்கக்கூடிய கலர். இருக்கிறாங்க சிஸ்டர். சிஸ்டர், ரெட், ப்ளூ, எல்லோ, ப்ளூ, பிளாக், ரெட், ப்ளூ, கிரீன், பிளாக், ரெட், எல்லோ, கிரீன், ப்ளூ, பிளாக், ப்ளூ, ரெட், கிரீன். சூப்பர், நல்ல கை தட்டலாமா? green, green, red, blue, yellow, blue, black, red, blue, green, black, red, yellow, blue, green, கிரீன் கிரீன் கிரீன். green, blue, black, blue, red, green. வெரி குட். சூப்பர், பிரதருக்கும் கை தட்டலாம். ஓகே, அடுத்து இந்த எக்ஸசைஸ் யார் பண்றீங்களோ அந்த குரூப்புக்கு வந்து ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பசில் மாதிரி இருக்கு. இதுல மிஸ்ஸிங்கான ஒரு கலரா எது இருக்கு, மீன்ஸ் மிஸ்ஸிங் வேர்டா எது இருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். எந்த குரூப் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். பட் இதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் இருக்கு, அதோட சேர்த்து சொல்லணும், சும்மா சொல்லக்கூடாது. பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியுதா தெரியல? ஸ்கார்லெட், எல்லோ, ஆரஞ்சு, ஒயிட், பிரவுன், கிரீன், கிரே, ப்ளூ இருக்கு. என்ன கலர் சொல்றீங்க? எந்த குரூப்போ டக்குன்னு எழுந்துருங்க, ஆன்சர் தெரியும். ஓகே, அந்த குரூப். சிஸ்டர் வாங்க, இங்க வாங்க. ஏன் ரெட் சொல்றீங்க? ஏன் ரெட்னு சொல்றீங்க? காரணத்தோட சொல்லணும், ரெட்னு சும்மா சொல்லக்கூடாது, காரணம் சொல்லணும். காரணத்தோட யார் சொல்வீங்க சொல்லுங்க. என்னங்க பிரதர்? த்ரீ லெட்டர்
லெட்டருங்கிறதா? சூப்பர், கரெக்ட். ஸோ கீழே இருந்து பாருங்க, இது எல்லாமே 6 லெட்டர் வேர்டா இருக்கு. ஓகேங்களா? இது 6 லெட்டர், இது 5 லெட்டர், சாரி இது 7, இது 1 2 3 4 5 6 5 4, ஆப்வியஸா 3ல ரெட் இருக்கு. ஸோ யார் யாரெல்லாம் ஆன்சர் பண்ணாங்களோ கைத்தட்டல் கொடுக்கலாமா? வெரி குட். ஸோ இப்படி தான் நம்ம வந்து புதுசாக நம்ம நியூஸ் பேப்பரில் சுடோக்கோ இருக்கும், அதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி பசில்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணும்பொழுது கூட நம்மளுடைய மூளை நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுன்னு சொல்கிறாங்க, நல்லா வலுவடைகிறது. ஓகே, அடுத்த யூனிட் அடுத்த சாப்டர் பார்க்கும்போது ஹார்னஸிங் த பவர் ஆஃப் நியூரோபிளாஸ்டிசிட்டி. ஸோ நியூரோபிளாஸ்டிசிட்டி ஜஸ்ட் அப்படியே, இது வந்து ஒரு கிரீக் வேர்ட். அது புதுசாக ஃபார்ம் பண்ணலாம், மோல்டு பண்ணலாம்னு சொன்னோம். பிரெயினோடைய எபிலிட்டி அதுவே புதுசாக தன்னை ரீஆர்கனைஸ் பண்ணிக்கிறது, புது நியூரல் கனெக்ஷன் ஃபார்ம் ஆகிறதன் மூலமாக. அடுத்தது எப்படி வந்து இனிஷியல் ஸ்டேஜில் எப்படி இருக்குது, லேர்னிங் ஸ்டேஜில் எப்படி இருக்குது, ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கும் போது அதுவே நம்ம ரொம்ப டீப்பாக லேர்ன் பண்ணும் போது அது நல்லா நம்மளுடைய மனசுக்குள்ள நம்மளுடைய மூளையில் நல்ல ஒரு நியூரல் சர்க்கியூட்டாக ஆகும் பொழுது அதில் நம்ம மாஸ்டரியாக ஆகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். முடிச்சுட்டேன். ஐயோ இருங்க பிரதர், நானே மாத்துறேன். இந்த 2 கான்செப்ட் பார்த்தோம். லேர்னிங்கும் மெமரியும் நமக்குள்ள மாறி அதாவது ஒன்று விஷயத்த கத்துக்கிறோம், அது மெமரியாகவும் ஆகணும். ஸோ நியூரோபிளாஸ்டிசிட்டி இதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்றது அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் எப்படி வந்து ஒரு விஷயத்துல மாஸ்டரியா ஆகிறோம் அப்படிங்கிறதும் இதுல ரொம்ப முக்கியமான வார்த்தை வந்து பார்க்கும்போது ஃபோக்கஸ்டு ப்ராக்டிஸ். எல்லாருமே எழுதிக்கோங்க, இது ரொம்ப கீ பாயிண்ட் ஆஃப் திஸ் நியூரோபிளாஸ்டிசிட்டி. ஃபோக்கஸ்டு ப்ராக்டிஸ், வெறுமனே ப்ராக்டிஸ் பண்றது அப்படிங்கிறது கிடையாது. ஃபோக்கஸ்டு ப்ராக்டிஸ் இஸ் ஒன்லி கீ. அடுத்தது இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம், நியூரோபிளாஸ்டிசிட்டி பிரின்சிபல் பத்தி பார்த்தோம். ஓகேங்களா? அப்புறம் இந்த 2 ஆக்டிவிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹார்னஸிங் த பவர் ஆஃப் நியூரோபிளாஸ்டிசிட்டி. ஸோ எப்படி பிரெயினை முதல்ல ஹார்னஸ் பண்றதுன்றத மொத்த யூனிட். இப்போ இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டிங்கிற ஃபேக்டரை மட்டுமே ஹார்னஸ் பண்றது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம ஒரு புதுசா ஒரு விஷயம் படிக்கும் போது கத்துக்கும் போது என்ன ஆகுறோம்னா நம்மளுடைய மொத்த எனர்ஜியும் அதுல போடும். சில நேரத்துல என்னடா இது ஒன்றும் சால்வ் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு தூக்கி போட்டவங்களும் கூட இருப்பாங்க. சில பேர் 99வது படி வரைக்கும் போயிட்டு கூட ஐயோ நம்மளால முடியவே முடியாதுப்பா அப்படின்னு பார்த்தா லாஸ்ட்ல ஒரு படி தான் இருந்திருக்கும். அட்லீஸ்ட் அவங்க வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ரீச் கூட பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி முதல்ல நம்ம எந்த ஒரு டாஸ்கையும் செய்யும் பொழுது நம்மளுடைய முழு எனர்ஜியும் நம்ம பிரெயின் எடுத்துக்கிறது. ஓகேங்களா? பட் நம்ம எவ்வளோ ஏன் அந்த எனர்ஜி கூட ஸ்பெண்ட் ஆகுறது அப்படின்னா நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் படிக்க சொல்லுவாங்களே, எப்பவுமே நீ படிச்சது ஒரு நாளும் வீண் போகாது அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கு கூட சயின்டிஃபிக் ரீசன் இருக்கா. பட் ஏன்னா நம்மளுடைய நியூரான்ஸ் அந்த ஒரு சின்ன பாதையை கூட என்ன பண்ணிடுறதா பிரெயின்ல கொஞ்சமா படிக்கும் போது கூட கிரியேட் பண்ணிடுறது. பட் நம்ம அதை எவ்வளோ ரிப்பீட்டடா ஃபோக்கஸ்டா படிக்கிறோமோ அது மெமரியா நமக்குள்ள கன்சாலிடேட் ஆகிறது. ஸோ எனி டாஸ்க் இஸ் டிஃபிகல்ட் அட் த பிகினிங், ஓகே, பட் ஆல் எனர்ஜி இஸ் கெட்டிங் யூஸ்ட் இன் ஃபார்மிங் தீஸ் நியூரல் சர்க்கியூட். எதுக்காக அவ்வளோ எனர்ஜி எடுத்துக்கிறது? புது விஷயம் கத்துக்கும் போது அப்படின்னா பிரெயினுக்கு அந்த எனர்ஜி தேவை. பிகாஸ் அது ஒரு நியூரல் சர்க்கியூட்டை உள்ள என்ன பண்ணிக்கணுமா, ஃபார்ம் பண்ணணும். அந்த ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம அவ்வளோ எனர்ஜி எடுத்துக்கிறோம். எஸ், இதுதான் நம்ம அந்த ஃபோக்கஸ்டு ப்ராக்டிஸ்ன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுதான். எந்த ஒரு ப்ராக்டிஸுமே இல்லை, எந்த ஒரு விதமான லேர்னிங்ஸுமே இல்லை, மெமரியே உள்ள இல்லை அப்படின்னா, எந்த விஷயங்களும் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாமல் இருக்கு அப்படின்னா மூளையோடைய அமைப்பு எப்படி இருக்கு பாருங்க. தெரியுது தானே இந்த மூளைக்கும் இந்த மூளைக்கும் இல்லை வித்தியாசம். அதுவே நம்ம நல்லா படிக்கிறோம் அப்படின்னும் பொழுது நம்மளோட நிறைய ஸ்கில்ஸ் நம்ம கற்றுக்கும் பொழுது என்ன ஆகுறது அப்படின்னா வித் ஃபோக்கஸ்டு ப்ராக்டிஸ் நியூரல் பாத்வே ஆக்சுவலி ஃபார்மிங். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, வி கேனாட் ஃபூல் அவர் பிரெயின்.
நம்ம சில நேரம் பாபாவை கூட ஏமாத்திடுவோம் இல்லையா, பாபா அதோ பண்ணிடுறேன் பாபா, இதை செஞ்சிடுறேன் பாபா அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் பிரெயின் கிட்ட நம்ம அப்படி விளையாடவே முடியாதான். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் அது உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ வி கெனாட் ஃபூல் அவர் பிரெயின் வித்தவுட் ஃபோக்கஸ்டு ப்ராக்டிஸ். சும்மா நான் 4 நாள் எழுந்துக்கிட்டேன், 5 நாள் இந்த வேலையை செய்கிறேன், 10 நாள் செஞ்சேன், அதுக்கப்புறம் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு நம்ம செய்யும் பொழுது எந்த ஒரு விஷயமும் நமக்குள்ள ஹேபிட்டாவோ, அதாவது பழக்கமாகவோ, இல்லை அதில் நம்ம ஒரு மாஸ்டரி நிலைன்றதை அடைய முடியாது. பாத்வேஸ் ஆர் நெய்தர் ஃபார்ம் நார் ஸ்ட்ரென்தன் இன்சைட் த பிரெயின். எப்போனா நமக்குள்ள அந்த நியூரல் சர்க்கியூட் உருவாகும், ஆனால் நீங்கள் 4 படம் அதை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செல்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஓகேங்களா? பட் லைட்டாக அதோடைய அம்சம் வேணா இருக்கலாம், ஆனால் அதுவே கூட ரொம்ப நீண்ட நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அதுவுமே கூட மறந்து போயிடும். ஸோ வித்தவுட் அ நியூரல் பாத்வே வி கெனாட் ரிமெம்பர் எனிதிங் தட் வி லேர்ன். ஸோ மூளைக்குள்ள அந்த சர்க்கியூட் உருவாகி இருக்கணும், அந்த அளவுக்கு நம்ம எனர்ஜி கொடுத்து அந்த விஷயத்த ஆரம்பத்தில் நம்ம பயிற்சி செஞ்சுருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையும் படித்ததை நம்மளால என்ன பண்ணிக்க முடியுங்கிறாங்க, நினைவில் வைத்து கொள்ள முடியும். ஸோ இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃபோக்கஸ்டு ப்ராக்டிஸ். மறுபடியும் சொல்லாமா? பிரெயினுக்கு என்ன தேவை ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னா, நியூரல் சர்க்கியூட்டை கிரியேட் பண்ணணும்னா ஃபோக்கஸ்டு ப்ராக்டிஸ். எஸ் பிரதர், பிரதர் வீடியோ எப்படி நம்ம மூளைக்குள்ள அந்த நியூரல் சர்க்கியூட் கிரியேட் ஆகுதுன்னு பாருங்க. அது ஜஸ்ட் அப்படி கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் கர்சரை எப்படி பண்ணீங்கன்னா கிளிக் ஆயிடும். ஐயோ, In order to learn anything, whether it's math, a foreign language, Full guitar, screen kumati. or how to dribble a basketball, you need to create and strengthen pathways in your brain. Think about shooting a free throw. Know that ஒரு feeling? பாஸ்கெட் பால் கத்துக்கும் போது நம்மளுடைய மூளையில என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல புதுசா கத்துக்கும் போது அப்படில இருந்து அதுல மாஸ்டரி ஆகுற வரைக்கும். In order to learn anything, whether it's math, a foreign language, guitar, or how to dribble a basketball, you need to create and strengthen pathways in your brain. Think about shooting a free throw. Know that feeling when you've got it down and don't even have to think about it? That's muscle memory. Here's the thing. Muscle memory lives in the brain, not the muscles. Your brain controls everything your muscles do, and it does this by activating specific neural pathways for each and every movement. These are functional pathways, neurons working together to achieve a goal. Say you're learning how to shoot a free throw. If it's your first time doing it, you don't yet have a pathway for that movement in your brain. You need to create it. Let's use an analogy to look at what's happening in the brain during this time. When you're first learning, your brain is like a forest full of trees and dense foliage, with no clear pathway between point A அதுல and மூளை point B. காடு மாதிரி இருக்கு. As you இப்போ learn புது the input mechanics of கொடுக்கிறோம். shooting a free throw, you create a trail through the forest. Now you can shoot the free throw அந்த because you forest created குள்ள that பாதையை pathway in your உருவாக்குறோம். brain. But you probably don't make many shots because it's so new. The pathway isn't very clear yet. In order to improve your free throw, you முதல்ல need to போரா refine and strengthen the பிராக்டிஸ் free பண்ண throw பண்ண pathway ஆவரேஜ் in your ஆகும். brain. அப்ப பாருங்க The way you நல்ல do that is through சர்க்கியூட் ஃபார்ம் practice. ஆகுறது. Practice gradually widens the trail through the trees, பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே turning இருக்கும் it into பொழுது a dirt road between A and B. இன்னும் நல்ல You're starting to வலுவடையும். get pretty good now. You're making more free throws than not. You don't have to think about the mechanics as much. That's because the இப்ப pathway நல்ல gets பிராக்டிஸ் stronger ஆயிட்டோம்னா with each இப்படி practice நிக்கணும் rep. அப்படி நிக்கணும்லாம் அவசியம் And இல்ல. you've done a lot of reps. ஆட்டோமேட்டிக்கா உங்க With பாடி அந்த even more பொசிஷனுக்கு practice, the வந்துடும். dirt road turns into a paved road connecting A and B, allowing information to be transmitted at a faster rate. Now you're a 70% free throw shooter, இப்ப குட்டுல and when you இருந்து step up to the போயிட்டாங்க. line, you don't even have to think about it. இப்ப திங்கே பண்ண Eventually, with வேண்டாம். enough எப்படி போட்டா practice, what கோல் started வரும்ன்ற as a trail ஐடியா has become a உள்ளுக்குள்ள full-blown கிடைச்சிருச்சு. highway.
Now இப்போ you're a highways master, மாதிரி training create almost ஆயிடுச்சு every brain free குள்ள, throw, அந்த and the பாதை. movement is completely second nature. Scientists call this plasticity. இது and it's your neuroplasticity brain's சொல்றோம். innate ability to create and strengthen connections between neurons. These connections are the path through the forest. Halo Sport optimizes this process அது ஒரு by advertisement, temporarily அந்த increasing Halo Sportன்றது plasticity in the இருக்குது. part of your brain that controls movement, so that your brain can create and strengthen these pathways faster than you would otherwise. We call this hyperplasticity. When you practice or train in this state, you're able to write muscle memory more effectively, allowing you to get that much more out of your practice. In terms of our analogy, Halo Sport helps you build super highways of muscle இப்போ memory பாருங்க, at an சூப்பர் ஹைவேஸ் accelerated மாதிரி rate. ஆயிடுச்சு பிரெயின் குள்ள நீங்க It's not பிராக்டிஸ் magic. பண்ண விஷயம். It's neuroscience. தட்ஸ் நியூரோ சயின்ஸ் அப்படி சொல்றாங்க. இப்போ புரிஞ்சுதுங்களா? எப்படி உள்ளுக்குள்ள முதல்ல மூளையில காடு மாதிரி இருக்கு, அதுக்கப்புறமா நம்ம ஒரு விஷயம் கத்துக்கும் போது ஒரு பாதை உருவாகிறது. பட் ரிப்பீட்டடா நம்ம எப்ப பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கமோ அப்போ ஒரு நல்ல பாதை உருவாகிறது, அதாவது நல்ல சர்க்கியூட், நல்ல ஒரு வழித்தடம் உருவாகிறது. சிஸ்டர், ஆ நாங்க விகேஸ்லாம் ஆ 5:30 ஆ ஓகே. இதோட योगी बनो ज्ञानी बनो, योगी जीवन है प्यारा। योगी बनो ज्ञानी बनो, योगी जीवन है प्यारा। काम क्रोध मद लोभ मोह वश आज है सब मोहताज। योग लगा कर पाप मिटा ले, स्वर्ग सजा ले तू आज। काम क्रोध मद लोभ मोह वश आज है सब मोहताज। योग लगा कर पाप मिटा ले, स्वर्ग सजा ले तू आज। योगी बनो ज्ञानी बनो, योगी जीवन है प्यारा। संगम युग में परम पिता शिव कहते हैं राम। तू है अविनाशी आत्मा, सुन लो मेरी आवाज। संगम युग में परम पिता शिव कहते हैं राम। तू है एक अविनाशी आत्मा, सुन लो मेरी आवाज। सुख शांति भोले मनोराज। योगी बनो ज्ञानी बनो, योगी जीवन है प्यारा। ब्रह्मा चलना है चलना है घर वापस, अब तो यही ज्ञान का काज। योगी बनो ज्ञानी बनो, योगी जीवन है प्यारा। योगी जीवन है प्यारा, योगी जीवन है प्यारा। ஓம் சாந்தி. நம்ம பிகேஸ்லாம் ஒரு ஸ்ட்ராங் நியூரல் பாத் கிரியேட் பண்ணி வச்சுருக்குறோம். 5 to 6 மணிக்குள்ளே என்ன பண்ணினோம்?
டீ குடிச்சிடணும், டோலி சாப்பிட்டுடணும் இல்லையா? ரொம்ப ஸ்ட்ராங், அப்படியே வளைஞ்செல்லாம் போகாது, ஹைவே தான் அது. ஸோ அதை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவோம். டீ ரெடியாக இருக்குது, டோலி ரெடியாக இருக்குது. நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் எடுத்துட்டு உடனே ஒரு வந்துடலாம். நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எஸ் சிஸ்டர். ஸ்பெஷலாக வந்திருக்காங்க நியூரோ சயின்ஸை பற்றி நமக்கு எடுக்கிறதுக்காக. நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கும், எல்லாத்துக்கும் போக போக சொல்கிறோம். வந்தோன்னா ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன் சிஸ்டர், ஓகேவா பிரதர்? ஓகே. இப்போ நாம் எல்லாருமே டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறோம், வருஷ கணக்காக பண்ணுறோம். எந்த டைமில் பண்ணுறோம்? ஐஎஸ்டி, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமில் இல்லையா பிரதர்? வாங்க இங்கே இங்கே. அப்போ நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமில் நமக்கு அந்த 12 o'clock, 5 o'clock, 7:30 ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கான்ஷியஸ்னஸ் வரும், பாபா நினைவு வரும். ஏன்னா நம்ம நியூரல் பார்த்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிட்டோம். இப்போ ஃபாரினில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் டைமில் தான் அவங்க பண்ணுவாங்க. அந்த ஃபாரினில் இருக்கிறவங்க இந்தியாவில் வந்துட்டாங்கன்னா அந்த இந்தியன் டைமுக்கு அவங்களுடைய நியூரல் பார்த்து ஒர்க் ஆகுமா, இல்லை அவங்களுக்கு ஏற்கனவே என்ன நியூரல் பார்த்து பண்ணியிருந்தாங்களோ அந்த டைமில் தான் அது ஒர்க் ஆகுமான்னு அன்பு சகோதரர் பதில் சொல்லுவார். சிஸ்டர் பிரசன்ட் பண்ணக்கு என்ன. ஓகே, நன்றி பிரதர். ஓம் சாந்தி எல்லாருக்கும். நமக்கு வந்து பயாலஜி கிளாக்னு ஒன்று இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பயாலஜி கிளாக்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலைல எழுந்த உடனே சூரியன் உதயமாகும் போது நம்ம முழிச்சிடுறோம். அதே மாதிரி சூரியன் அஸ்தமனமாகவும் படுக்க போகிறோம் இல்லைங்களா, அது பேர் பயாலஜிக்கல் கிளாக். இப்போ இந்த கிளாக்கில் இப்போ பிரதர் சொன்ன மாதிரி நியூரல் நெட்வொர்க் பாத்வேன்றது வந்து ஹேபிட் ஃபார்மேஷன். இப்போ சிஸ்டர் வந்து படம் போட்டிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஒரு புல்வெளி இருக்குது, ஒத்தையடி பாதை, அதுக்கப்புறம் பாதை போட்டு ஒரு 4-way வருது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் அந்த 4-way வரது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேபிட் நமக்கு ரொம்ப நல்லா டெவலப் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ பிரதர் என்ன கேட்குறாங்க, நான் வந்து டைம் ஜோன் மாறுறேன்னு வச்சுங்களேன். இப்போ யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு வர்றேன், இப்போ எனக்கு மாறுமானா அப்படி கிடையாது. அங்கே என்ன செட் ஆயிருந்ததோ அதான் இங்கே ஆகும். அதை ரீசெட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 7 days ஆகும். அந்த பழைய இப்போ நம்ம ஊரில் நம்ம வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, இப்போ யூஎஸ்லேருந்து இங்கே வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா பகலில் ஃபுல்லாக தூங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஊரில் நைட் அந்த நேரத்தில் இப்போ பழகினது வந்து திரும்ப ரீசெட் ஆகிறதுக்கு 1 வாரம் ஆகும். ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கான்சியஸ் மைண்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. நான் இங்கே போகிறேன்னு முன்னாடியே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் பார்த்தீங்களா. நான் 3 மணிக்கு எந்த கோயிலுக்கு போகணும், மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பிளான் பண்ணிட்டேன்னா நான் 2:55 எழுந்துருவேன். எனக்கு வந்து முன்னாடியே ப்ரீ செட் பண்ணுறது பேர் அது சூப்பர் கான்சியஸ்னஸ். அந்த சூப்பர் கான்சியஸ்னஸ் நம்ம முன்னாடி நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நீ எந்த டைம் ஜோன் போனாலும் எந்திரிச்சிருவாங்க. இப்போ நான் இந்தியாவுக்கு போகிறேன் அப்படின்னா எந்திரிச்சிருவாங்க. நார்மல் ஹியூமன் பீயிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து எந்த டைம் ஜோன் போனாலும் பெருசாக அஃபெக்ட் ஆகாது. இது பேர் பயாலஜிக்கல் கிளாக். இது எப்பெல்லாம் அஃபெக்ட் ஆகுன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் ஒன்று சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வந்து கொஞ்ச நேரம் தள்ளி போடுறோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கலாம். யாரெல்லாம் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறாங்களோ இந்த பயாலஜிக்கல் கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளுக்கு போனீங்கன்னா கிளாக் ஒன்று வச்சுருப்பாங்க, 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக ஓடும் பார்த்துருக்கீங்களா. ஏன் அப்படின்னு சொன்னால் அதை பார்த்து நம்ம சீக்கிரமாக ரெடி ஆகுன்ற மாதிரி நம்மளும் அதே மாதிரி நம்ம இன்டர்னலாகவே அந்த கிளாக்கை முன்னாடி ஃபார்வோட பேக்கோட பண்ணி வச்சுருப்போம். இப்போ நீங்கள் அது உங்களுக்கு கான்சியஸாக தெரியும் அது 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக ஆகுதுன்னா, இருந்தாலும் நீ ஏன் கொடுக்குறீங்கன்னா அப்போ தான் நம்ம சீக்கிரம் எந்திரிப்போன்ற மாதிரி தான். இந்த ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூரல் நெட்வொர்க் வந்து தெளிவாக இருக்காது. அது எப்படி சொல்கிறதுனா, இப்போ நான் வண்டி ஓட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சது, அந்த கண்ணாடியில் வந்து பார்த்தீங்கன்னா நீர்த்துள்ளே இருக்கும்போது தெளிவாக தெரியல பார்த்தீங்களா. தெளிவாக தெரியும் போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் பண்ணி கரெக்டாக எழுந்துட்டீங்கன்னா வந்துடும். இப்போ நான் இங்கே பிரம்மகுமாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நேரங்களில் டீச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அந்த டைம் 1 பார்த்தீங்கன்னா எந்திச்சு வெளில போயிடுவாங்க. இங்கே அப்படி கிடையாது, எப்போ லேர்னிங் முடியுதோ அப்போ தான் எழுந்து போவாங்க. இது இந்த 2 டிஃப்ரென்சஸ் எங்கே பார்க்க முடியும்னா, இங்கே நீங்கள் முன்னாடியே மைண்ட் செட் பண்ணிட்டீங்க, நேரம் கிடையாது நமக்கு வந்து எப்போ லேர்னிங் முடியுதோ அப்போ நம்ம ரெஸ்ட் எடுக்கணுன்றது. இதுதான் பயாலஜிக்கல் நியூரல் நெட்வொர்க் பாத்வேன்னு சொல்லுவாங்க சார். இப்போ வயசானும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய முதுமை நோயில் ரொம்ப முக்கியமானது மறதி நோயின்னு சொல்லுவாங்க. நமக்கு நியூரல் நெட்வொர்க் பாத்வேல நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பேன், ஒரு இடத்துல வச்சிருப்பேன், அதை மறந்துடுவேன். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உள்ள இப்போ நீங்கள் பிளாக் வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, ஒரு பிளாக் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் பல்ல வரும். அதான் அல்சைமர் மறதி நோயெல்லாம் சொல்லுவாங்க, டிமென்ஷியா எல்லாம் சொல்லுவாங்க. அது வயசானவங்களுக்கு மட்டும் வரக்கூடிய ஒரு நோய். இப்போ ரீசெண்டாக என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை சரி பண்ணுறதுக்கு இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள் வெளில பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ சம்மர் டைமில் என்ன பண்ணால் வெட்டி விடுவாங்க, அது பேர் ப்ரூனிங்னு பேர்.
கிளைகளை வெட்டி விடுவாங்க. நார்மலாகவே நீங்கள் ஏதாவது ஒரு நியூரல் நெட்வொர்க் பாத்வே நீங்கள் பயன்படுத்தலைன்னா இயற்கையாகவே அந்த இடம் வெட்டிக்கும், அந்த இடம் பயன் இல்லாமல் போயிடும். அப்போ நம்ம பயன்படுத்துறதுக்கு என்ன பண்ணால், நீங்கள் யாரெல்லாம் தொடர்ச்சியாக நீங்கள் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், எது வேணா இருக்கலாம், ஒரு புக் எடுத்து நீங்கள் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடம் ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நியூரல் நெட்வொர்க் பாத்வே நீங்கள் எப்பயுமே இளமையாக இருக்குன்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கு இல்லைங்களா? வேற ஒன்றுமே பண்ணாதீங்க, கற்றல் மட்டும்தான். லேர்னிங் நீங்கள் எந்த லேர்னிங் பண்ணாலும் சரி 5 சென்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வயசே ஆகாது. இதுதான் அறிவியல். ஸோ நான் ஆன்சர் கொடுத்துட்டேன் நினைக்கிறேன் பிரதர். தேங்க்யூ. நன்றி. கொஞ்சம் அதிகமாக பிரதர் கொடுத்துட்டாரு, அதற்காக நன்றி. இப்போ நம்ம எல்லாம் பிரேக் போடலாம். டீ சாப்பிட்டுட்டு எவ்வளோ நேரத்தில் திரும்பி